ஸ்ரீரங்கத்தில் மொத்தம் 21 கோபுரம் இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு கோபுரம் மட்டும் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏன்னு தெரியுமா? வாங்க சொல்கிறேன். 1323 டெல்லி சுல்தான் ஸ்ரீரங்கத்தை தாக்கிய போது நம்ம மதுரையில் இருக்கிற மன்னர்கள் போரிட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரை விட்டுருக்காங்க. இருந்தாலும் டெல்லி சுல்தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்க சிலை, அங்கே இருக்க பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்திலே தங்குறாரு. அப்போது கோயிலே இருக்க ஒரு பணிப்பெண் நடனம் கூட நல்லா ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரங்கனோட தீவிரமான ஒரு பக்தி பெண். அவங்க சுல்தானை நடனத்தால் மயக்கி இந்த கோபுரத்துக்கு மேலே தான் எல்லா பொக்கிஷமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சுல்தானை தனியாக கோபுரத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து சுல்தானை கீழே தள்ளி விட்டுட்டு அவங்களும் மேலேருந்து கீழே விழுந்து தன்னோட உயிரை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாயி வெள்ளையம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் இந்த கோபுரத்துக்கு வெள்ளை கலர் பெயிண்ட் மட்டுமே அடிச்சிட்டு வராங்க. ஓகேவா?